ஒன்னியமான் 3 எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்னியமான் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. 1 2 3 வசனம் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மளை அறியல. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், கர்த்தரை நம்பினால் நீங்க எப்படி இருப்பீங்க? வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அதுக்கு குறைவே இருக்காது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு அதாங்க தேவை. ஆமென். இவ்வளவு பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது. எவ்வளவு பெரிய பெரிய பங்களா போல வீடு இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா கர்த்தரை நம்பினால் அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி போட்டுக்கிட்டே இருப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வரும்போதே என்ன சொன்னாங்க? வாழ்க்கை இதோ எல்லா இடத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி, அத நம்பிக்கையானவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்பிக்கையானவரை விட்டு நீங்க விலகிடாம இந்த நம்பிக்கை உள்ளவரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தி கொடுப்பார். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். என்ன செய்வாங்களாமா? அப்படி என்ன அர்த்தம்? சுத்தமா என்னங்க? எதிரை சுத்தப்படுத்தும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். யோவான் 15 வாங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 2 3 வாசிக்க சொல்லப்படுது பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற